அன்பர்களே, இன்று அமாவாசை. பித்தாபுரம் ஸ்ரீ குக்குடேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்வோம். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகில் 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த பித்தாபுரம். பீகார் மாநிலத்தில் உள்ள கயா, சிரோ கயா எனப்படும். ஒரிசா மாநிலத்தில் ஜீஜாப்பூர் ரயில்வே நிலையத்தின் அருகே உள்ளது நாபி கயாவாகும். இந்த பித்தாபுரம் ஸ்ரீ குக்குடேஸ்வரர் திருக்கோவில் பாதகயா, தக்ஷிண காசி என்று கூறப்படும். கிருத யுகத்திலே கயாசுரன் என்பவன் சிறந்த விஷ்ணு பக்தனாக இருந்தான். அவன் தன்னை பார்ப்பவர்களின் பாவம் முற்றிலுமாக அழிந்துவிட வேண்டும் என வரம் பெற்றிருந்தான். இதனால் படைப்பு தொழில் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டது. மும்மூர்த்திகள் மூவரும் அந்தணராக வடிவம் தாங்கி கயாசுரனிடம் வந்து தாங்கள் யாகம் செய்திட பரிசுத்தமான ஓர் இடத்தை கேட்டனர். உடனே கயாசுரன் தனது உடலையே யாகம் செய்யும் இடமாக அளித்தான். அப்போது மும்மூர்த்திகளும் 7 நாட்கள் யாகம் நடக்கும். 7ஆம் நாள் முடிவில் அதிகாலை சேவல் கூவும் வேளையில் யாகம் முடியும். அதுவரையிலும் அசுரன் அசையாதிருக்க வேண்டும் என கூறினார். அதனை ஏற்றுக்கொண்ட கயாசுரன் தன் உடலை பெரிதாக்கி கொண்டான். சிரசு பாகத்தை பீகாரிலும், நாபி பாகத்தை ஒரிசாவிலும், பாதத்தை ஆந்திர மாநிலம் பித்தாபுரத்திலும் வைத்து படுத்து கொண்டான். சிரசு கயையில் மகாவிஷ்ணுவும், நாபி பாகத்தில் பிரம்மாவும், பாதபாகியமாகிய பித்தாபுரத்தில் சிவபெருமானும் அமர்ந்து யாகம் தொடங்கினர். 7ஆம் நாள் முடிவில் சிவபெருமான் நடு நிசையில் கோழியாக உருமாறி குரல் எழுப்பிட, அதனால் கயாசுரன் அசைந்தான். தான் செய்த தவறுக்கு மும்மூர்த்திகளிடம் மன்னிப்பு வேண்டிட மும்மூர்த்திகளும் தங்கள் உண்மையில் உருவில் தரிசனம் தந்தனர். உடனே கயாசுரன் தான் இறந்தாலும் தன் தலை இருந்த இடமாகிய சிரோகயாவில் திருமாலும், நாபியாக பிரம்மாவும், பாதகயாவாகிய பித்தாபுரத்தில் சிவபெருமானும் கோவில் கொண்டு அருள் பலிக்குமாறு வேண்டினர். அவ்வாறே மூவரும் கோவில் கொண்டனர். பாதகயாவாகிய பித்தாபுரத்தில் குக்குடேஸ்வரர் என்னும் பெயரில் 2 அடி உயர பளிங்கு லிங்க திருமேனி கொண்டு சேவல் போன்ற உருவில் சிவபெருமான் காட்சி தருகிறார். கோவிலுக்குள் நுழைந்தவுடன் ஒரே கல்லாலாகிய பெரிய நந்தி உள்ளார். பாதகயா சரோவர் என்னும் திருக்குளம் இங்கு உள்ளது. இங்கு நீராடி தர்ப்பணம் செய்தால் காசிக்கு நிகரான பலன் கிடைக்கும். இந்த குளத்தின் வலப்புறம் குக்குடேஸ்வர சன்னதி உள்ளது. இந்த கோவில் 18வது சக்தி பீடமாக உள்ளது. இங்கு அருள் பாலிக்கும் அம்பாள் புருகூலிகா என்னும் திருநாமத்தை கொண்டுள்ளார். சதிதேவியின் இருக்கை பாகம் விழுந்த இடம் இது. இந்திரன் தனது பிரம்மகத்தி தோஷம் தீர வாரணாசியில் பிந்து மாதவர், பிரயாக்ராஜில் வேணி மாதவர், ராமேஸ்வரத்தில் சேது மாதவர், திருவனந்தபுரத்தில் சுந்தர மாதவர், பித்தாபுரத்தில் குந்தி மாதவர் என 5 இடங்களில் மாதவனை பிரதி செய்து வழிபாடு செய்தாள். அதனால் அவள் தோஷம் நீங்க பெற்றது. தத்தாத்திரேயரின் அவதாரமாகிய ஸ்ரீ பாதவல்லபரின் கோவிலும் இங்கு உள்ளது. பிரதோஷம், சிவராத்திரி, மாசிமகம், அமாவாசை, நவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள். காசி, கயா சென்ற புண்ணியங்களை அருளும் பித்தாபுரம் ஸ்ரீ குக்குடேஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.